ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவீஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரப்பர் பேண்டை வச்சு தாங்க டிப்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். ரப்பர் பேண்டை வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் பண்ணலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு, இது மாதிரி மாவு மசாலா பொருள் இதெல்லாம் கொட்டி வைக்கிற டப்பாக்குள்ளார ஸ்பூன் சில சமயம் உள்ளே போயிடும். அந்த மாதிரி உள்ளே போயிடுச்சுன்னா நம்மளுக்கே தெரியாமல் ஈர கையால் வச்சு நீங்கள் மாவை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாவில் பூச்சி வண்டு இதெல்லாம் வர்றதுக்கு ஈஸியாக சான்ஸ் இருக்குது. அது மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு லப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். இந்த லப்பர் பேண்டை அந்த டப்பாவுக்கு அப்படியே பாதியில் போட்டு விட்டுட்டு அந்த கேப்பில் அந்த லப்பர் பேண்டை கேப்பில் நீங்கள் ஸ்பூனை போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்பூனை எடுக்கிறதுக்கும் திரும்ப வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இருக்காது. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஈஸியாக அந்த லப்பர் பேண்டுக்குள்ளார அந்த ஸ்பூனை போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். உள்ளே இருக்கிற மசாலா பொருள் மாவு பொருள்லாம் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ செகண்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம். டிவி ரிமோட் ஈஸியாக நம்ம டேபிள் மேலே வச்சுருக்கிறப்ப ஈஸியாக கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் விழாமல் இருக்கிறதுக்காக நான் ரெண்டு லப்பர் பேண்டு தான் எடுத்திருக்கேன். ரெண்டு லப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு அந்த டிவி ரிமோட்டோடைய மேலே பக்கம் ஒன்று கீழே பக்கம் ஒன்று 2 லப்பர் பேண்டையும் போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த லப்பர் பேண்டோடைய க்ரிப்பில் ரிமோட் கீழே விழாமல் இருக்கும். வழுக்கிட்டு போகாமல் அந்த க்ரிப்பில் அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேர்ட் டிப்பை பற்றி பார்த்துடலாம். நெயில் பாலிஷு, அதுக்கப்புறம் ஐலைனர், ஃபவுண்டேஷன் இது மேலெல்லாம் இருக்கிற மூடி கொஞ்சம் வழவழப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு திறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நான் ஒரே ஒரு சின்ன லப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு அந்த மூடிக்கு மேலே போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரப்பர் பேண்டில் மேலே கையை வச்சு நீங்கள் திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வழுக்கிட்டு போகாமல் அந்த லப்பர் பேண்டோட க்ரிப்பில் உங்களுக்கு திறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஐலைனர்லேயும் லப்பர் பேண்ட் ஒன்று போட்டு விட்டுடுறேன். இப்போ அந்த லப்பர் பேண்டு மேலே கையை வச்சு நீங்கள் திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திறக்கிறதுக்கு. இப்போ ஃபோர்த்து டிப்பை பற்றி பார்த்துடலாம். ஜென்ஸு குழந்தைங்க யூஸ் பண்ணுற பேண்ட்டில் நம்ம ஜிப்பு மேலே எடுத்து போட்டதுக்கப்புறமும் சில சமயம் ஜிப்பு அந்த லூஸில் கீழே வந்துடும். அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு. கொஞ்சம் பாதி வரைக்கும் அப்படியே ஜிப்பு சில சமயம் நம்ம மேலே எடுத்து போட்டாலும் அப்படியே வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு லப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். இந்த லப்பர் பேண்டை அந்த ஜிப்போடைய கேப்பு இருக்கும் பாருங்கள், சின்னதாக ஓட்டை இருக்கும், அதில் ஈஸியாக போயிடும். உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது. அதுக்குள்ளார விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த அந்த லப்பர் பேண்டை ரெண்டுத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம மேலே போடுறோம்ல அந்த பட்டனில் அப்படியே மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேண்ட்டில் அந்த பட்டனை போட்டுக்கலாம். இப்போ அந்த ஜிப்போட மேலே நம்ம பட்டனில் போட்டு விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு கீழே ஜிப்பு வராமல் இருக்கும். உங்களுக்கு அசிங்கமாகவும் தெரியாது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஜிப்பு கீழே வராமல் இருக்கும். இப்போ ஃபிஃப்த்து டிப்பை பற்றி பார்த்துடலாம். ஸ்கூலுக்கோ ஆஃபீஸுக்கோ இல்லை ட்ராவல் பண்ணும்போது ரெகுலராக மெடிசன் எடுக்கிற பழக்கம் இருந்தாலும் இல்லை ஒரு காய்ச்சல் இருமல்னு ஒரு 2-3 நாளைக்கு மெடிசன் எடுக்கிறதா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி இருக்கிறப்ப மெடிசன் சாப்பிட மறந்து போயிடுவாங்க. அதை மறக்காமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து நீங்கள் எந்த வாட்டர் பாட்டில் கொடுக்குறீங்களோ அந்த வாட்டர் பாட்டிலில் அந்த மெடிசனை அட்டாச் பண்ணி அப்படியே போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனால மெடிசன் சாப்பிட்ற பழக்கம் மறக்காமல் இருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 6th டிப்பை பற்றி பார்த்தரலாம். சுடிதாருக்கு போடுற ஷாலெல்லாம் மடித்து வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது வந்து மடித்து வைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன தான் மடித்து வச்சாலும் ஒன்று மேலே ஒன்று வைக்கக்குள்ள ஈஸியாக வந்து வழுக்கிட்டு கீழே வந்து விழுந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக சின்ன இடமா இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷாலை வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் வந்து மிச்சமாக இருக்கும். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஷாலை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து அதில் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கபோர்டில் வைக்கக்குள்ள இடம் வந்து ரொம்பவே மிச்சமாகும். அதே சமயம் கொஞ்சம் வழுவழுன்னு நான் இப்போ செகண்ட் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷாலெல்லாம் நம்ம என்ன தான் மடித்து வச்சாலும் ஒன்று மேலே ஒன்று வைக்கக்குள்ள வழுக்கிட்டு அப்படியே கீழே வந்து சரிஞ்சு விழுந்துரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரே ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து இந்த ஷாலில் இது மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இடமும் மிச்சமாகும். அதே சமயம் ஷால் வந்து வழுக்கிட்டு போகாமல் இருக்கும் ஒன்று மேலே ஒன்று வைக்கக்குள்ள. இந்த மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ 7th டிப்பை பற்றி பார்த்தரலாம். இது மாதிரி சின்ன அட்டை பாக்ஸுக்குள்ளார வாங்குகிற பொருள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. அப்படியே ஓப்பனாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பனாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பொருளில் வந்து சீக்கிரமாக வந்து பூச்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி வந்து லப்பர் பேண்டு தான் எடுத்திருக்கேன். நம்ம பொருளை யூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த கவரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மேலே அட்டை பாக்ஸை வந்து இது மேலே வந்து லப்பர் பேண்டு போட்டு வச்சு அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால அதுக்குள்ளார வந்து பூச்சி புழு இதெல்லாம் போகாமல் இருக்கும். நீங்கள் இது மாதிரி போட்டுட்டு நீங்கள் வெளியிலே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 8th டிப்பை பற்றி பார்த்தரலாம். காய்கறி கட் பண்ண யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கட்டிங் போர்டை ஸ்லாப் மேலே வச்சு கட் பண்ணக்குள்ளே அப்படியே வழுக்கிட்டு போகும். அப்படி வழுக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸு. நான் 2 லப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். இந்த 2 லப்பர் பேண்டையும் அந்த கட்டிங் போர்டுக்கு 2 சைட்லேயும் போட்டு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி போடுறதுனால அந்த லப்பர் பேண்டோடைய க்ரிப்பில் அந்த கட்டிங் போர்டு வந்து அப்படியே நவுறாமல் அப்படியே இருக்கும். இதனால் வந்து உங்களுக்கு காய்கறி கட் பண்ணும்போது அது வந்து எட்ட போகாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரும். இதை நீங்கள் அப்படியே போட்டு வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ 9th டிப்பை பற்றி பார்த்தரலாம். காஃபி மக்கு இது மாதிரி புடி உடஞ்சி போச்சு. இதை தூக்கி போடவும் எனக்கு மனசு வரலை. அதை வந்து நான் யூஸ்ஃபுல்லான திங்ஸாக அப்படியே மாற்றிக்கலான்னு அதுக்கு வந்து 2 லப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். இந்த லப்பர் பேண்டை வந்து 2 சைடும் அதை மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பூனு ஃபோர்க்கு இதெல்லாம் வந்து தனித்தனியாக அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. செலவே இல்லாமல் உங்களுக்கு சூப்பரான ஸ்பூன் ஸ்டாண்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் ஸ்பூனு ஃபோர்க்கு அதுக்கப்புறம் பட்டர் நைஃபு சாப்ஸ்டிக்கு இதெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. எது வேணுமோ எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். கத்தியும் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ 10th டிப்பை பற்றி பார்த்தரலாம். சார்ஜர் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த சார்ஜர் ஒயரில் நம்ம அந்த ஃபோன் கிட்ட சார்ஜ் போடுற இடத்துல எனக்கு வந்து கொஞ்சம் வந்து உடஞ்சி போயிடுச்சு. இந்த மாதிரி ஒயர் வந்து விட்டு போயிடுச்சுன்னா அதை வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து நல்லா வந்து இது மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஒயர் வந்து விட்டு போகாமல் அந்த க்ரிப்பில் அது அப்படியே இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 11th டிப்பை பற்றி பார்த்தரலாம். இது மாதிரி நம்ம ஆயில் கேன் வீட்டில் வச்சுருப்போம். அது எண்ணெய் ஊற்றக்குள்ளே அந்த மேலே வழிஞ்சு இல்லை வைக்கிற இடம் எல்லாத்துலேயும் எண்ணெய் வழிஞ்சு உங்களுக்கு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நான் வந்து சின்னதாக ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து வேஸ்ட்டு கிளாத்து தான். இந்த கிளாத்தை வந்து நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி லேஸாக வந்து அந்த கார்னரில் மடிச்சுட்டு அதை அப்படியே நல்லா டைட்டாக சுற்றிருங்க. டைட்டாக சுற்றிட்டு இதை நல்லா அதை அப்படியே மடித்து
ஒரே ஒரு லப்பர் பேண்ட் எடுத்து அதை அப்படியே போட்டு விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அந்த எண்ணெய்லாம் வந்து அதிலே விழுந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் வந்து விழுந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. இப்போ கடைசியாக இந்த லப்பர் பேண்டெல்லாம் வந்து அப்படியே ஒன்றா வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து நம்ம வீட்டில் என்ன ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடர் எடுத்திருக்கேன். அந்த பவுடரை கொஞ்சமாக அதில் கொட்டிட்டு இங்கே அந்த டப்பாவை வந்து அப்படியே நல்லா மூடி ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிடுட்டு ஒன்றோட ஒன்று அந்த லப்பர் பேண்டை ஒட்டிக்காமல் அப்படியே வந்து தனித்தனியாக இருக்கும். இதை நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பவிஸ் ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.